என்ன ராமு, ரெடியா இருக்கீங்களே? ராமுவா? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? உன் பேர் மட்டும் இல்ல, உன் ஜாதகமே எனக்கு தெரியும்டா. இது யாருன்னு தெரியுதா? தெரியாதா? ஏய், உண்மையை சொல்லு. அப்படியே அழித்தன உயிர் போயிடும். சொல்லுடா, சொல்லு. தெரியும் தெரியும். எங்க கடத்தி வச்சிருக்க? கத்தி எடுக்கிறீங்களா? பேச முடியல. நான் பொம்பளை விஷயத்துல கொஞ்சம் வீக் தான். ஆனா கடத்துற அளவுக்கு தைரியம் இல்லம்மா எனக்கு. உண்மையதான் சொல்றியா? சிஸ்டர், நம்ம அம்மா மேல சத்தியமா சொல்றேன். நம்ம அம்மாவா? இல்ல, என் அம்மா மேல சத்தியமா. ஏய், இந்தா துணி. இவனுங்களை நான் சுடவே கூடாது. உன்னை கட்டி போட்டு இந்த நிலைக்கு ஆளாக்குனானுங்க, அவனுங்களை நீதான் சுடணும். இந்தா குடி. ஏமா பயப்படுற? உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. நான் இருக்கேன், கவலையே படாத. என்ன நம்பு. என்ன நம்பன்னு சொல்றேன்ல. இந்த தைரியமா சுடு. சுடு. சுடாத. சேம் சைடு கோல் போடுறியாடி? உன்னை காப்பாத்தியதுக்கு நான் துப்பாக்கி கொடுத்தா திருப்பி என்ன சொல்றியா? இவனுங்க எல்லாம் ஓ ஆளுங்க. ரெண்டும் ரெண்டும் நாலுங்கிறது எனக்கு தெரியாதா? துப்பாக்கிய கொடுறே. ஸ்ரீராம், நானும் ஒன்ன மாதிரி ரவுடியா மாறினேன்னு வச்சுக்க, உங்க எல்லாரையும் அக்குவேர் ஆணிவேரியா பிச்சு நாய் மாதிரி இழுத்துட்டு போக முடியும்.
என்னுடைய திட்டம் சட்டத்தை மதிக்கிறது தான். அதனாலதான் அவங்க எல்லாரையும் விட்டு வச்சிருக்கேன். சட்டப்படி சந்திக்கிறேன்டா. ஏய் ஏசி, உன்னை உடனே தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திரண்டா. Enough? Yes. Super. Smile, please. Yeah, very good. Next. கையங்க வைங்க. Very good. Super. Thank you, madam. சீரியஸ்லா சூப்பரா வரும். இந்த ஆட் எப்ப சார் வரும்? நெக்ஸ்ட் வீக் வரும் மேடம். ஓகே. Thank you, madam. தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் செல்ஃப் அனுப்பிச்சிடுங்க. கண்டிப்பா மேடம். ஐயா, இப்ப நமக்கு நேரமே சொல்லணும். நம்ம இடத்துக்கே ஒருத்தி வந்து நம்ம ஆளுங்களையே அடிச்சு போட்டுட்டு போயிருக்கான்னா அவளுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும். அவ ஏன் அப்படி செஞ்சா? நாம அவளுக்கு எந்த வகையும் இழந்து கொடுக்கலையே. நீங்க கொடுக்கலையே, பிள்ளையாண்டான் கொடுத்துட்டானே. என்னையா சொல்ற? ஐயா, இன்ஸ்பெக்டர் ராஜாவை நீங்க கொல்ல, அந்த உண்மையை பிரியாங்கிற பொண்ணு கேட்க, நம்ம குமார அவன் வாய பொத்த அது பொட்டுன்னு போயிடுச்சு. அவங்க 2 பேரையும் நீங்க எரிக்க சொல்லிட்டீங்க. எரிச்சதுனாலதாங்க விவகாரமே வந்துச்சு. இல்ல, விவகாரம் அப்ப ஆரம்பிக்கல. என்னைக்கு அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து அந்த கடத்தல் மன்னன் விதியை ஒப்பந்தம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தீங்களோ அன்னைக்கு ஆரம்பிச்சு. அவன் தொழிலுக்கு தொந்தரவா இருக்கான்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் ராஜாவை கொன்னீங்க. அந்த பொண்ணு பிரியாவையும் கொன்னீங்க. இத கண்டுபிடிக்கணும் அந்த ஏசி பொன்னம்பலத்தை டிரான்ஸ்பர் பண்ணீங்க. அதுக்கப்புறம் வர்மாவையும் கொன்னீங்க. இது எல்லாம் அந்த விதி இங்க வந்ததுக்கு அப்புறமா ஏற்பட்ட துரதிர்ஷ்டம். அதனால முதல்ல அவனை கை கழுவுங்க, அதுக்கப்புறமா நான் வரேன். எல்லாத்துலயும் ஆதாயம் இருக்கறனால தான் நம்ம இதெல்லாம் செய்யறோம். இருந்தாலும் சூரியகாந்த் சொல்றதுலயும் உண்மை இருக்கதான் செய்யுது. நாம உடனே அந்த விஜயை ஒதுக்கிடணும். அது சரியா? இந்த பாரதி எதுக்கு நம்மள பின் தொடர்ந்துகிட்டே இருக்கா? செத்து போனாலே பிரியா, அவளோட அக்கா தான் இவ. அவளை நாம கொண்டது இவளுக்கு அப்படியே தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அவன் நம்மளையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ ஒண்ணே ஒண்ணு செஞ்சிருவோமா? என்னது? கொலை. குமார் சார், அந்த பாரதி உயிரோட இருந்தா நமக்கெல்லாம் டேஞ்சர். அவளை தீர்த்துடு போ. ஓகே சார். ஐயோ கணக்கு, நாம எல்லாம் இந்த சிக்கல்ல இருந்து விடுபட்டு கொஞ்ச நாள் சுதந்திரம் ஃபாரின் போயிட்டு வரலாம். பிளைட் டிக்கெட் வாங்கிடு. என்னத்தை ஃபாரின் போய் நிறுத்தியா? நாம எல்லாம் ஃபாரின் போறோம். நீ என் கூட வர. போய் டிக்கெட் வாங்கிட்டு வாயா. ஆகட்டுங்க. டேய், உண்மையை சொல்லுடா. சொல்லுடா. சொல்லிடுறேன்
சொல்லிடுறேன் இன்ஸ்பெக்டர் ராஜாவை அரசியல்வாதி பாண்டியன் கொலை பண்ணிட்டாரு. அந்த உண்மை உங்க தங்கச்சிக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால எங்க தலைவரோட உத்தரவுப்படி உங்க தங்கச்சியையும் இன்ஸ்பெக்டர் ராஜாவையும் ஒரே கார்ல வச்சு நாங்க பிளாஸ்ட் பண்ணிட்டோம். என்ன கொண்டாவீங்க, என்ன கொண்டாவீங்க, என்ன கொண்டுட்டீங்கன்னா எங்க தலைவர் தப்பிச்சு போறத உங்களால தடுக்கவும் முடியாது. என்னடா சொல்ற? நாளைக்கு 8 மணி ஃபிளைட்ல அவங்க வெளிநாடு தப்பிச்சு போறாங்க. அதுக்கப்புறம் நீங்க அவங்கள கண்டுபிடிக்கவே முடியாது. யோ சூரியகாந்த், பாரதிய தீர்த்துட்டு வரணும் போன குமார இன்னும் காணலையா? இப்போ நாம் இருக்கிற சிக்கல்ல இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம்னு சொன்னா ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? ஐயோ, சிக்கல் இருந்து தப்பிக்கதான் கொஞ்ச நாள் ஃபாரின் போலான்னு நினைக்கிறோம். போகும்போது இங்கேயே ஒரு பெரிய விரோதியை விட்டு போனா நமக்கு தானே ஆபத்து. விரோதியா? ஆமா, நம்ம ரகசியத்தை தெரிஞ்சவன் நமக்கு விரோதிதான். நாம பிரியாவை கொல்ல சொன்னதை அந்த பாரதி எப்படியும் தெரிஞ்சுக்கிட்டு அவ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. அவளை விட்டு வைக்கலாமா? விட்டு வைக்க கூடாது. அதனாலதான் தலைவர் அவளை கொல்ல சொல்லிட்டாரு. டேய் பாண்டியா, ஏய், எழுந்துரு. என்னுடைய ஐடென்டிபிகேஷன் செக் பண்ணும். சட்டையை கழட்டு. இவ்வளவு கோர்ட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். Silence. பாரதி, பாரதி, பாரதி. வாயா சூரி, என்ன இந்த நேரத்துல அதுவும் இந்த இடத்துல போலீஸ் உடுப்போட வந்திருக்க? சூப்பரான அரேபியன் கோடா ஒண்ணு தள்ளிட்டு வந்திருக்கேன். அவ தங்கச்சிய நம்ம கபூர் இல்ல? எந்த கபூரு? அதான் சார், இந்த மாடலிங் கம்பெனி நடத்துறானே நாம கூட அந்த கபூரா? அந்த கபூரு இவ தங்கச்சி மேல கைய வச்சுட்டான். நான் கணக்கா பேசி இங்க தள்ளிட்டு வந்திருக்கிறேன். கேசு கேசுன்னு சொல்லுவா. கரெக்ட் பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு, அவ்வளவுதான். கரெக்ட் பண்ணதை பத்தி என்கிட்டயே சொல்ல, உள்ள அனுப்பியா? அது எனக்கு தெரியாதா? இதான் அனுப்பிடுற. நீ ரொம்ப கொடுத்து வச்சோமா. ஐயா இன்னைக்கு வரைக்கும் லீவ்ல இருந்துட்டு நாளை காலையில தான் டியூட்டியில ஜாயின் பண்ணிட்டாராம். இதுக்கு மேல நீ நடந்துக்கிறத பொறுத்ததுமா. சரி. ஐயா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, போமா. சரி. போ. வணக்கம் சார். ஆமா. என் பேர் பாரதி. ஆ, என் சிஸ்டர் மாடலிங் செய்ய வர சொல்லி எஸ்கே என்டர்பிரைசஸ் பார்ட்னர் சத்தியம் கபூரும் அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து கெடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டாங்க. இந்த வாரு கண்ணு, இந்த கபூர் இருக்கானே அவனுக்கு அரசியல் செல்வாக்கு, போலீஸ் பக்கபலம் நிறையவே இருக்கு. அவனை எழுத்து கேஸ் போடணும்னா நீ என்ன கொடுப்ப? சார், நான் ஒரு மாடலிங் பொண்ணு. என்னால எவ்வளவு தர முடியுமோ தரேன் சார். இது கரெக்ட். இந்த வாரா கண்ணு, இங்க பணம் இருக்க, அது எக்கச்சக்கமா என்கிட்ட இருக்கு. நீ மட்டும்
பாப்பா புதுசு. சூரி, சார், இது சார் நீதிபதினு சொன்னீங்க, குடிகாரனா இருக்கா? ஏமா நீதிபதினா குடிக்கூடாதா? அவரும் மனுஷன் தானம்மா. நீதிபதி குடிக்கூடாதுன்னு ஏதாவது சட்டமா இருக்கு? என்ன சார் சொல்றீங்க? அவன் என் மேல கை வைக்கிறான். செய்யறது மாடலிங் தொழில். நீ என்ன கைப்படாத ரோஜாவா? முன்னாடி பத்தினி வேஷம் போடுற. ஓடி உள்ள. போடா பொம்பளை பொறுக்கி. ச்சே. என்னடி சொன்ன? அரேபியன் குதிரையேதான். சும்மா சொல்லவிடா. ஏன் இத்தனை வருஷம் சர்வீஸ்ல நான் மட்டும் இந்த நாட்டுக்கு முதல் மந்திரியா இருந்தா கமிஷனர் இதுக்கெல்லாம் போய்க்கு. என்னுடைய சாவு இந்த நாட்டுக்கு ஒரு முதல் எச்சரிக்கையா இருக்கட்டும்.